ஜெய் மெயின் எக்ஸாம்ஸ் நம்மளுக்கு ஷிஃப்ட் பேசிஸ்ல வந்து நடக்குதுன்னு தெரியும். அப்போ நான் எந்த டைமுக்கு சார் நான் போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் பாருங்க. டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன்னா 3 hours, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இதுல நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா 9 o'clockல இருந்து 12 noon வரைக்கும் இருக்கும். இதுவே செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்னா 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் டைம் சொன்னோம் இல்லையா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு அப்படின்னா 9 o'clockல இருந்து 12:30 வரைக்கும் இருக்கும். தென் வந்து செகண்ட் ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 o'clockல இருந்து 6:30 வரைக்கும் இருக்கு. ரைட்டா? இதுல என்ட்ரி டைம் அப்படின்னா மார்னிங் செஷன் 9 o'clockனா 7 மணிக்கே என்ட்ரி டைம் கொடுத்துருவாங்க. 7ல இருந்து 8:30 வரைக்கும் போகலாம். இதுவே ஆஃப்டர்நூன் செஷன்னா 1ல இருந்து 2:30க்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கணும், போயிருக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ கொடுப்பாங்க சார் ஃபர்ஸ்ட் செஷனுக்கு அப்படின்னா 8:30ல இருந்து 8:50 PM வரைக்கும் 8:50 AM வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இதே மதியம் செஷன்னா 2:30ல இருந்து 2:50 வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்கும். தென் வந்து கேண்டிடேட் எப்போ லாகின் பண்ண முடியும்னா 8:50க்கு தான் காலையில செஷனுக்கு லாகின் பண்ண முடியும். மத்தியான செஷன்னா 2:50க்கு தான் லாகின் பண்ண முடியும். டெஸ்ட் கமெண்ட்ஸ் எப்படின்னா காலையில 9 மணிக்குன்னா 9 மணிக்கு டெஸ்ட் கமெண்ட்ஸ் ஆயிடும். மத்தியானம் 3 மணிக்கு ஆயிடும். இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே நிறைய பேருக்கு முக்கியமா தேவையா இருக்கும். ஏன்னா லேட்டா போயிட்டாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ரைட்டா? அதனால பாத்துக்கோங்க. 8:30க்கு முன்னாடி மார்னிங் செஷன் வந்தா ஆஃப்டர்நூன் செஷன் 2:30 மணிக்கு அப்புறமா ஒரு செகண்ட் ஜாஸ்தி போனா கூட கேட் க்ளோஸ் ஆயிடும், போக முடியாது. இந்த இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது உங்களுக்கு இது சம்பந்தமா டீடைல் தேவைன்னா என்கிட்ட கால் பண்ணி பேசணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. ஜி மெயினுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணும் ஆர்ஜிஆர்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க.